அண்மை செய்தியை பார்க்கிறோம். பாகிஸ்தானின் தாக்குதலை எதிர்கொண்டு முறியடிப்பதற்காக எல்லையில் கூடுதலாக 60,000 வீரர்கள் குவிக்கப்பட்டு வருகிறார்கள். எல்லைப் பகுதியில் நிலவக்கூடிய பதற்றத்தை தொடர்ந்து அங்கு கண்காணிப்பை பலப்படுத்தும் பணியில் BSF எனப்படும் இந்திய பாதுகாப்பு படை அதிகாரிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த வகையில் தற்போது பாகிஸ்தானின் தாக்குதலை எதிர்கொண்டு முறியடிக்கும் விதமாக கூடுதலாக 60,000 வீரர்கள் குவிக்கப்பட இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. நேற்று நள்ளிரவு ஜம்முவின் சம்பா நகர் வழியாக 7 தீவிரவாதிகள் ஊடுருவ முயன்ற நிலையில் அவர்களை இந்திய பாதுகாப்பு படை வீரர்கள் சுட்டு வீழ்த்தியிருந்தனர். இதையடுத்து எல்லைப் பகுதியில் பாதுகாப்பு என்பது பலப்படுத்தப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் கூடுதல் பாதுகாப்பை பலப்படுத்தி பாகிஸ்தானின் தாக்குதலை முறியடிக்கும் விதமாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. 60,000 எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் அங்கு கூடுதலாக அனுப்பப்பட இருக்கிறார்கள். பாகிஸ்தான் தாக்குதலை எதிர்கொள்ள அதிரடி நடவடிக்கையாக எல்லையில் தற்போது கூடுதலாக பாதுகாப்பு படையைச் சேர்ந்த 60,000 வீரர்கள் பணியில் ஈடுபடுத்தப்படுகிறார்கள். பாதுகாப்பு படை வீரர்கள், அதிகாரிகள் உட்பட 60,000 பேர் இந்த எல்லைப் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மிக முக்கியமாக பாகிஸ்தான் மேற்கொள்ளக்கூடிய தாக்குதலை எதிர்கொண்டு அதனை முறியடிக்கும் விதமாக இவர்கள் அனுப்பப்படுகிறார்கள். இதற்காக பயிற்சியில் இருந்த வீரர்களும் அவசர பணிக்காக எல்லைக்கு விரைந்திருக்கிறார்கள். எல்லைப் பகுதியில் தொடர்ச்சியான ஒரு பதற்றம் நிலவக்கூடிய நிலையில் பாதுகாப்பை கூடுதலாக அதிகரிக்கக்கூடிய பணியில் இந்திய பாதுகாப்பு படை வீரர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். தற்போது அதிகாரிகள் உட்பட 60,000 பேர் அங்கு விரைந்திருக்கிறார்கள். விவரங்களை டெல்லி செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, இப்போ 60,000 பேர் கூடுதலாக அங்கு செல்ல இருக்கிறார்கள். யார் அதிகாரிகள் உட்பட சிலர் என்று சொல்லப்படுகிறது. விவரங்கள் என்ன? எந்தெந்த பகுதிகளுக்கெல்லாம் இவர்கள் அனுப்பப்படுகிறார்கள்? ஜம்மு காஷ்மீருடைய 8 மாவட்டங்கள், எல்லைப்புற மாவட்டங்களுக்கு தற்பொழுது கூடுதலாக 60,000 எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள். மிக முக்கியமாக இந்தியாவுடைய ராணுவத்தில் அதிகபட்சமாக எல்லை பாதுகாப்பு படையை சேர்ந்த சுமார் 1,93,000 ராணுவ படை வீரர்கள் இருக்கும் நிலையில் அதில் 60,000 படை வீரர்கள் தற்பொழுது கூடுதலாக எல்லையினுடைய பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. 192 பட்டாலியன் அளவிலான அந்த ஒரு பாதுகாப்பு படை வீரர்கள், எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் தற்போது ஜம்மு காஷ்மீருக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே இதில் மூத்த அதிகாரிகள் தொடங்கி தற்பொழுது புதிதாக பயிற்சி பெற்ற வீரர்கள் வரை அனைவரும் அடங்குவார்கள் எனவும் மிக முக்கிய ராஜஸ்தான், பஞ்சாப் மற்றும் ஜம்மு காஷ்மீர் ஆகிய 3 மாநிலங்களுடைய எல்லை பகுதியில் குறிப்பாக ஜம்மு காஷ்மீருடைய 8 மாவட்டங்களில் அதிக அளவிலான வீரர்கள் குவிக்கப்படுவார்கள் என்ற ஒரு தகவலையும் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகமானது தெரிவித்திருக்கிறது. கிழக்கு மற்றும் மேற்கு ஆகிய 2 பிரிவுகளில் வேலை பார்த்து வந்த விடுப்பில் இருந்த வீரர்கள் அனைவருடைய அந்த விடுப்புகள் என்பது ரத்து செய்யப்பட்டு அனைவருமே பணிக்கு திரும்ப வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் தற்பொழுது BSF தலைமையகம் அதிகாரப்பூர்வமாக பிறப்பித்திருக்கிறது. இந்தியா மற்றும் பாகிஸ்தானுடைய எல்லை பகுதியில் கடுமையான ஒரு தாக்குதல்கள் நீடித்து வரும் நிலையில் கூடுதல் பாதுகாப்பு கண்காணிப்பு பணி தேவைப்படுவதன் காரணமாக இந்த 60,000 வீரர்கள் ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட இந்தியா பாகிஸ்தான் எல்லை பகுதிகளுடைய பார்டர்களில் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. சிறப்பு பயிற்சி பெற்ற அதிகாரிகளும் படை வீரர்களும் இந்த பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள் எனும் அவர்களுக்கான அந்த ஒரு ட்ரெயினிங் பயிற்சி அவகாசம் என்பது முடிவடைந்து உள்ளது என்ற ஒரு தகவலையும் BSF ஆனது தற்பொழுது உறுதிப்படுத்தியுள்ளது. பீகார் மாநிலம், மணிப்பூர் உள்ளிட்ட இந்தியாவின் பல்வேறு மாநிலங்கள் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த இந்த BSF வீரர்கள் தற்பொழுது ஜம்மு காஷ்மீரை நோக்கி அனுப்பப்பட உள்ளார்கள். ஒரு கூடுதல் கண்காணிப்பை இந்தியாவுடைய பதற்றம் மிகுந்த ஒரு எல்லையாக தற்பொழுது இருக்கக்கூடிய பாகிஸ்தான் எல்லை பகுதியில் இந்தியாவானது குவிப்பதற்கான ஒரு முயற்சியை தற்பொழுது ஈடுபட்டுள்ளது. சுமார் 192 பட்டாலியன் வீரர்கள் இந்த BSF இருந்து தற்பொழுது இந்தியாவுடைய பாகிஸ்தான் எல்லை பகுதியில் குவிக்கப்பட்டுள்ளார்கள். சுமார் 60,000 வீரர்கள் இதில் அடங்குவார்கள் என்பதும் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது.
சுசித்ரா, இப்போ இந்த 60,000 வீரர்களும் எல்லை பாதுகாப்பு படை அப்படிங்கும்போது குறிப்பிட்ட ஒரு பகுதிக்கு போவாங்களா, அல்லது ஏற்கனவே கண்டறியப்பட்டு இருக்கக்கூடிய சில இடங்கள் இந்த வழியாக சில ஊடுருவல்கள் இருக்கலாம் அப்படின்னு ஏதேனும் பிளேசஸ் ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்களா, அந்த இடத்துக்கு அனுப்பப்படுவாங்களா? நிச்சயமாக இந்த 60,000 வீரர்கள் ஸ்கேட்டர் பிரிவுகள், அது பிரிவுகளாக குழுக்களாக பிரிக்கப்பட்டதான் அவர்கள் இந்த 3 ராஜஸ்தான், அதே போல பஞ்சாப் மற்றும் ஜம்மு காஷ்மீர் மாநிலங்களுடைய மாவட்டங்களில் அவர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள். ராஜஸ்தானை பொறுத்தளவில் ஜெய்சால்மர் பகுதியில் இந்த தாக்குதல் என்பது அதிகமாக நடைபெற்றுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் அங்க இருக்கக்கூடிய இந்திய ராணுவம் மற்றும் விமானப்படையினுடைய தளங்களுக்கும், பஞ்சாபில் இருக்கக்கூடிய பதான்கோட் தளத்திற்கும், அதே போல ஜம்மு காஷ்மீருடைய ரஜோரி, பூஞ்ச், பாரமுல்லா, குப்வாரா உள்ளிட்ட எல்லைப்புற மாவட்டங்களுக்கும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் இதில் ஒரு பகுதி தலைநகர் டெல்லியினுடைய பாதுகாப்பு பணியிலும் அவர்கள் ஈடுபடுத்தப்படுவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. கூடுதலாக குஜராத் மாநிலத்தினுடைய பூஞ்ச் மாவட்டம், சண்டிகர் ஆகிய பகுதிகளிலும் கூடுதல் பாதுகாப்பை BSF எல்லைப்படை வீரர்கள் வழங்க இருப்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அனைத்து தயார் நிலைகளும் வைக்கப்பட்டுள்ளாலும் இந்த படை வீரர்கள் கூடிய விரைவில் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள அந்த பிரிவுகளில் சென்று கண்காணிப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என்ற ஒரு தகவலையும் பாதுகாப்புத்துறை அமைச்சகமானது உறுதிப்படுத்துகிறது. இந்திய ராணுவத்தினுடைய ஒரு சகோதர ஏஜென்சியாக இந்த BSF என்பது பார்க்கப்படும் நிலையில் அதனுடைய வீரர்கள் தற்பொழுது முழுமையாக களமிறக்கப்பட்டு எல்லை பகுதிகளில் குவிக்கப்பட்டு வருவதையும் நம்மால் பார்க்கப்படுகிறது. BSF பொறுத்தளவில் அதிகபட்ச இந்திய படை வீரர்களை உள்ளடக்கிய ஒரு ராணுவத்தின் ஒரு அங்கமாகத்தான் பார்க்கப்படுகிறது. பொதுவாக எல்லையினுடைய அனைத்து பாதுகாப்பும், குறிப்பாக மேற்கு வங்கத்தினுடைய எல்லை பகுதியாக இருக்கட்டும், ஜம்மு காஷ்மீர் எல்லையாக இருக்கட்டும், அல்லது பஞ்சாப் உள்ளிட்ட பல்வேறு எல்லை பகுதிகளிலும் இந்த பாதுகாப்பு படை வீரர்கள் பொதுவாக பணியில் அமர்த்தப்படுவது வழக்கம். இவர்களை தவிர இந்தோ திபெத் பார்டர் போஸ்ட் உள்ளிட்ட மற்ற எல்லைப்படைகள் இருந்தாலும் அதிக அளவிலான ஒரு ஹைலி ட்ரெயின்ட் ஸ்பெஷல் ட்ரெயின்ட் அபிஷியல்ஸ் என்ற வகையில் BSF அதிகாரிகள் அதிக அளவிலான ஒரு பயிற்சியை பெற்றவர்கள் என்பதும் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த BSF எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் ஜம்மு காஷ்மீருடைய பாதுகாப்பிற்காக, அதாவது ஃப்ரண்ட் லைன் டிஃபெண்டர்ஸ் என்ற அடிப்படையில் இந்த கூடுதலாக 60,000 வீரர்களை அவர்கள் ஈடுபடுத்தி இருக்கிறார்கள். பல்வேறு குழுக்களாக பிரிக்கப்பட்டு சுமார் 192 பட்டாலியன் வீரர்கள் இந்த எல்லை பகுதிகளுக்கான பாதுகாப்பிற்காக தற்பொழுது அனுப்பி வைக்கப்பட உள்ளார்கள். சுசித்ரா, இப்போ பாதுகாப்பு படை வீரர்களை அனுப்பி இந்த ஊடுருவல், அந்த தாக்குதலை தவிர்ப்பது, முறியடிப்பதுங்கிற ஒரு முயற்சி வேறு எந்தெந்த வகையிலெல்லாம் நம்ம தயார் நிலையில கண்காணிப்பை மேம்படுத்தியிருக்கோம், அல்லது நம்ம கிட்ட என்ன மாதிரியான எக்யூப்டான சோர்சஸ் இருக்கு கண்காணிப்பை பொறுத்த வரைக்கும்? இந்தியாவினுடைய அந்த ஒரு இன்டெலிஜென்ஸ் கண்காணிப்பு என்பதை பொறுத்தளவில் முப்படைகளுடைய கண்காணிப்பு மிக அதிகமாகவே இருந்து வருகிறது. கடல், வான்வெளி மற்றும் தரைவெளியினுடைய 3 வழியிலான அந்த தாக்குதல்களை முறியடிப்பது மற்றும் தீவிரவாத ஊடுருவல்களை தடுப்பது என்பது தொடர்பான அனைத்து நடவடிக்கைகளையும் தற்பொழுது இந்தியாவுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சகமானது எடுத்திருக்கும் நிலையில் ராணுவ படைகள், அதாவது பாதுகாப்பு படைகளை மட்டுமல்லாமல் சிவில் வாலண்டியர்ஸையும் உள்ளடக்கிய ஒரு பகுதியாக இந்த ஒரு பாதுகாப்பு பணிகளையும் கண்காணிப்பு பணிகளையும் இந்தியாவுடைய ராணுவமானது மேற்கொண்டு வருகிறது. குறிப்பாக எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய கிராமங்களை சேர்ந்த பொதுமக்கள், அவர்களுக்கு தெரியாத அல்லது அறியாத சந்தேகத்திற்கிடமாக இருக்கக்கூடிய நபர்கள் யாரேனும் புதிதாக அந்த பகுதிகளுக்கு வந்துள்ளார்களா, எல்லை பகுதியில் குறிப்பாக குப்வாரா, பூஞ்ச் உள்ளிட்ட ரஜோரி உள்ளிட்ட எல்லை பகுதி மாவட்டங்கள் வழியாக, அடர்ந்த காடுகள் வழியாக வேறு யாரேனும் உள்ளே வந்துள்ளார்கள் என்பது தொடர்பான தகவல்களையும் கேட்டுள்ளார்கள். அதே போல ட்ரோன்கள் மூலமான ஒரு கேமராக்கள் பொருத்தப்பட்ட ட்ரோன்கள் மூலமான கண்காணிப்பையும் இந்தியாவானது நடத்தி வருகிறது. இந்தியாவினுடைய படைகளில் விமானப்படையினுடைய அந்த ட்ரோன் கண்காணிப்பு என்பது மிகவும் அதிநவீன ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்திய ஒரு தொழில்கள். இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட டிஃபெண்டிங் சிஸ்டம் அடிப்படையிலும் அவை கண்காணிக்கப்பட்டது. ரேடார்களை பொறுத்தளவில் LOCயினுடைய அனைத்து பகுதியிலும் வைக்கப்பட்டுள்ள இந்தியாவுடைய, குறிப்பாக DRDOவின் கீழ் தயாரிக்கப்பட்ட இந்தியா மேட் ரேடார்கள் என்பது முழு நேரமும் 24 மணி நேரமும் அதனுடைய பணியை செயல்பட்டு வருகிறது. ஏதேனும் ஒரு சிறிய அசைவுகள் என்பது அந்த எல்லை கட்டுப்பாட்டு பகுதியில் இருந்தால் கூட துல்லியமாக அதனை காட்டும் அளவிலான அந்த ஒரு தரம் வாய்ந்த ரேடார்கள் பொருத்தப்பட்டு அதன் வாயிலாக கண்காணிப்பு பணிகளையும் தற்பொழுது இந்திய ராணுவம் மேம்படுத்துவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதே போல்
சேட்டலைட் வழியிலான ஒரு கண்காணிப்பையும் தற்பொழுது அதிகாரிகள் முடுக்கிவிட்டுள்ளார்கள். இந்த சர்வதேச விண்வெளி மையம் அது மட்டுமல்லாமல் தனியார் சேட்டலைட்டுகள் மூலமாக எதிரி நாடுகளில் உள்ள குறிப்பாக தீவிரவாத முகாம்களில் ஏதேனும் அசைவுகள் அல்லது மாற்றங்கள் உள்ளதா, நகர்வுகள் உள்ளதா என்பது தொடர்பான ஒரு கண்காணிப்பையும் சேட்டலைட் மூலமான அந்த இமேஜினரி வெப்பன் சிஸ்டம் மூலமாக ஒரு கண்காணிப்பையும் இந்திய அதிகாரிகள் செய்து வருவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. கடற்படையை பொறுத்தளவில் அரேபிய கடல், பசிபிக் கடல், இந்திய பெருங்கடல் என அனைத்து பிரிவுகளிலும் உள்ள கடற்படை மானிட்டரிங் ஒரு அமைப்பு என்பது செயல்பட்டு அதன் மூலமான தரவுகள் லைவ் ஸ்ட்ரீமிங் அடிப்படையில் பெறப்பட்டு வருகிறது. மிக முக்கியமாக நேரத்தில் பார்க்க வேண்டும். கடல்வழி தாக்குதல் என்பது ஒரு ஏவுகணை தாக்குதலாகத்தான் இருக்க முடியும் என்ற ஒரு ஆன்டிசிபேஷன் படை வீரர்களுக்கு இருப்பதன் காரணமாக அந்த ஒரு தாக்குதலை முறியடிக்கும் பதிலான ஒரு பயிற்சி முகாம்களிலும் தற்பொழுது பயிற்சியிலும் இந்தியாவுடைய கடற்படை ஈடுபட்டு வருகிறது. இன்று காலை கூட அரேபிய கடலில் இந்தியாவினுடைய INS விக்ராந்தினுடைய பயிற்சி என்பது நடைபெற்றது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. சர்வதேச எல்லைக்குள் செல்லாமல் இந்திய கடற்பகுதிக்குள் இந்த ஒரு பயிற்சி என்பதும் ஈடுபடுத்தப்பட்டு வருகிறது. அதே போல கோஸ்ட் கார்டு பிரிவினரையும் இந்த பாதுகாப்பு வலயத்திற்குள் அவர்கள், அதாவது கண்காணிப்பு வலயத்திற்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள். இவர்கள் தவிர சிவிலியன் மூலமாக யாரேனும் ஒருவேளை கடல் வழியாக உள்ளே வர முயற்சிக்கும் பொழுது அதனை தடுப்பது இருப்பது தொடர்பான ஒரு பயிற்சி என்பது கோஸ்ட் கார்டு அதிகாரிகளுக்கு இருப்பதன் காரணமாக அவர்களையும் இந்த பாதுகாப்பில் ஈடுபடுத்தியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பாதுகாப்பு படைகள் மட்டுமல்லாமல் பொதுமக்களும் போதிய ஒரு ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை தான் பாதுகாப்பு அதிகாரிகள், பாதுகாப்பு படை வீரர்கள் சார்பாக முன்வைக்கப்பட்டுள்ளது. பெரும்பாலான எல்லைப்புற பகுதிகளில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் மற்றும் கிராமங்களில் ஒரு தீவிரவாத கும்பலை பிடிப்பது மற்றும் அவர்களுடைய அமைப்பை தாக்குவது உள்ளிட்ட விவகாரங்களில் உள்ளூர் பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு என்பது மிக மிக அவசியமாக இருக்கிறது. சிவில் வாலண்டியர்களுடைய ஒத்துழைப்பும் இந்த விவகாரத்தில் இந்திய ராணுவத்திற்கு தேவை என்ற ஒரு கருத்தையும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளதை முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதே போல இந்தியாவுடைய அதிநவீன ஹெலிகாப்டர் மற்றும் அதாவது விமானப்படையினுடைய ஜெட் விமானங்கள் என்பது சுமார் 650க்கும் மேற்பட்ட ஜெட் விமான ரகங்கள் இந்தியாவுடைய விமானப்படையில் இருப்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது.